தங்கவேலு இங்க வர்ற ஜெயிக்க போறது எங்க அண்ணன் அவங்க இந்த மொட்டை பகவானுக்கு ஒண்ணும் குறைச்சல. அதான் தேர்தல்ல 15 வருஷமா தோத்துட்டு இருக்கீங்களே, பத்தாதா? 5 வருஷமா தோத்துக்கலாம்டா. ஆனா இந்த வருஷம் பாரு நாங்க ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. கேவலம் தட்டிலே உங்க அண்ணனால நிக்க முடியல. தேர்தல்ல ஜெயிச்சு வெட்டி கிழிக்க போறீங்களாக்கா? அந்த தட்டி கீழே விழுந்தா என்னடா? இந்த தடவை தேர்தல்ல ஜெயிச்சு உங்களை தட்டி கேட்க போறது நாங்க தான்டா. ஏன்னா தட்டி கிட்டி உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேசுறீங்க? இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. எவ்வளவு கள்ள ஓட்டு போட்டிருக்கோம் நாம? சொல்லக்கூடாது இல்ல. இல்ல இல்ல நல்ல ஓட்டு தான் போட்டிருக்கோம். பாத்தீங்களா? கள்ள ஓட்டு போட்டிருக்கானுங்க. களவாணி பயல்களுக்கு கள்ள புத்தி தானே வரும். யார பாத்தா களவாணி பயங்கற? அதிகமா பேசுன அருவாதான் பேசும். கழுத அருவாளை கீழே போடுறேன். என்னமோ அருவா பேசுன்ற. எங்க அருவா மட்டும் என்ன பொத்திக்கிட்டு நினைச்சியா? வெறும் பயலுக்கு வீராப்பு வேற. யார பாத்தியா வெறும் பயலு சொல்ற? வார்த்தை அளந்து பேசு. உங்களை விட நாங்க எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம்? தோப்பு துறவுலயும் சரி, சொத்து பத்திலையும் சரி, நில நீச்சிலையும் சரி, உங்க அப்பன் சம்பாதிச்சதை விட எங்க அப்பா எவ்வளவு ஜாஸ்தி சம்பாதிச்சு வச்சிருக்கான். உங்க அப்பா எப்படி சொத்து சேர்த்தான்னு இந்த ஊருக்கே தெரியுமியா? எங்க அப்பா பத்தி நான் தப்பா தம்பி, நீ வந்துட்டீல, தூள் கலப்புறா. ஆவேசமா பேசலாம் மட்டும் போதாது, அருவாளை கெட்டியா பிடிக்கவும் தெரிஞ்சிருக்கிறோம். இன்னொரு முறை கை கழுத்துக்கு மேல போச்சு, கழுத்துக்கு மேல தலை இருக்காது. ஜாக்கிரதை. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்க. இங்க ஏதாவது தகராறு நடந்ததுன்னா ஓட்டு எண்ணிக்கை நடக்காது. மரியாதை எல்லாரும் கலைஞ்சு படுங்க, இல்லனா தேர்தலை ரத்து பண்ணிடுவேன். யோ போட போது பாயா. சுதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ. அத்தை பிரசாதம் இருக்குதாங்க அத்தை. என்ன கஸ்தூரி, உன் புருஷன் பஞ்சாயத்து தேர்தல ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு வந்தியா? இல்ல அத்தை, பாபுவும் மீனாவும் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். சாந்தி நீ என்ன வேண்டிக்கிட்ட? பெரிய தான் தேர்தலில் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இவ என்னடானா ஓம் பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அவ புருஷன் பஞ்சாயத்து தேர்தல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த பெரிய குடும்பத்துக்கு கிடைச்ச மருமகளுக்கு மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் கிடைச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அத்தை பட்டப்பகல வாசகதை சாத்துறீங்க? எப்படி இருந்தாலும் எதிர்த்து வீட்டுக்கார பயலுக்கு தோக்க போறானுங்க. நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைங்க வர வீட்டுல இல்லையா? இந்த நேரத்துல அவனுங்க வந்து ஏதாவது கலாட்டா கலாட்டா பண்ணாங்கன்னா எதுக்கு முன் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் கதவை சாத்தினேன். என்னது பத்துட்டானுங்களா? ஓடி போடுங்க. ஆமா ஆமா அறிவா எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாம் வேணாம், அதை பிடிங்க நம்மள வெட்டிடுவானுங்க. வாங்க நம்ம 3 பேருமா போய் திறக்கவா? என்னது ஒருத்தரையும் காணா? ஏதாவது காத்து கருப்பா? எப்படி எல்லாரும் பயந்துட்டீங்களா? செத்த நேரத்துல எங்களை கொலை நடுங்க வச்சுட்டியே. வா வாமா. ஏண்டி நேர்ந்து விட்ட கோவில் மாடு மாதிரி வளர்ந்துருக்கே தவிர இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கியா? என்ன சாந்தினி, வந்தது வராதமோ உன் தங்கச்சி இப்படி திட்டலாமா? அப்புறம் ஊர்ல அம்மா அண்ணன் சௌக்கியமா? எல்லாரும் நல்லதா இருக்காங்க. என் மாமா மாமா எப்படி இருக்காரு? இப்படி மொத்தமா கேட்டா எந்த மாமான்னு சொல்ல? தங்கவேல் மாமாவை கவனிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, மாணிக்கவேல் மாமாவை கவனிக்கிறதுக்கு என் சாந்தி அக்கா இருக்காங்க. கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லாம இருக்கிறது என் மட்டும்தான். ஆமாடி, பெத்து போட்டதுல இருந்து பால் கொடுத்து வளர்த்தவ பாரு, பேர சொல்லி கூப்பிடுறா. கொமட்ல குத்துன குத்தாலத்துல போய் விழுவேன். ஒழுங்கா மூடிக்கிட்டு உள்ள போ. சரி மாமியார் நீங்களே சொல்லிட்டீங்க, வரேன். என்னது மாமியாரா? கத்திரவேல்னே வணக்கம். மாணிக்கவேல்னே வணக்கம். அண்ணா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, என்ன ஆசீர்வாதம். நல்லா இருப்பா அண்ணே. கூட கும்பிடு போடுறான், நம்பாதீங்க. சரி அப்படி இல்லப்பா, இவன் நல்ல பையன். கேட்டு தெரிஞ்சுங்க. போட
போடா. இப்ப தெரியாது என்ன பத்தி. என்ன பங்காளி கையில 2 துண்டோட அலையறீங்க? அது தங்க வேலை ஜெயிக்க போறாருல்ல, அவருக்கு போடுறதுக்காக ஒண்ணு வச்சிருக்காரு. இன்னொன்னு அது எப்படி எங்க தோப்பாருல, ஆமா. அவருக்கு முக்காடு போடுவானா? நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலில் திரு தங்கவேல் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு சுந்தரபாண்டியை விட 523 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். கூட பிறந்த அண்ணன் நான் தேர்தல்ல தோத்து போய் கூனி குறுக்கி அவமானப்பட்டிருக்கேன். நீ என்னடா நான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு குமலம் போட்டு வரேன். ச்சே, வெக்கமல்ல? நான் எதுக்கு வைக்க போடணும்? நானா தேர்தல்ல தோத்து போனேன். பாமுடா, அவங்க சாவகாசமா வேணாம்னு தானே உரமா அறுத்துக்கிட்டு ஒத்தையில நிக்கிறோம். முடிஞ்சு போனவருக்கு மாவு கட்டு போடுறீங்களோ? தம்பி மாவுருண்டை சாப்பிடுங்க. சரிங்க அண்ணி. காஃபி சாப்பிடுங்க. சரிங்க அண்ணி. டேய் அண்ணா, வர வர உனக்கு பொம்பளைங்க சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுடா. அதுக்கு காரணம் நான் உங்களை மாதிரி வில்லன் இல்ல பாருங்க. பின்ன என்ன ஹீரோவா? அதுவும் இல்ல, அப்புறம் மனிதனோட பழகுற ஒரு நல்லவன். அப்ப எதிர் வீட்டுக்காரங்களா மனுஷங்க, நாங்கள மிருகமாடா? பாவம் தம்பி எங்க திட்டுறீங்க? இன்னொரு தடவை ஒண்ணு அவங்களோட பார்த்தேன், மதுரை வீரனுக்கு கடை வெட்டுறதுக்கு பதிலா ஒண்ணு வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டு இந்த குதிக்கிறீங்க? நடந்து மறந்துட்டு வேற வேலை பாப்பீங்களா? எதடா மறக்க சொல்றேன்? அவங்களுக்கு நமக்கு இன்னும் நேத்து பகை இல்லடா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு பகை எப்படிடா மறக்க சொல்றேன்? என்ன பூசாரி இப்படி வாயை மூடிட்டு பேசாம என்ன? எப்படி முருகனோட வைர வேலை திருடினியா இல்லையா? அவன் களவாணி பையன், அவனுக்கு எப்படிங்க பேச்சு வரும்? வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு கேட்டா சாமி கொடுக்கணும்னு சொன்னா, இப்பதான் தெரியுது சாமியோட வைர வேலை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கான். சாமியை கேட்டா சின்னதா கொடுப்பாருன்னு இவனா பார்த்து பெருசா கைய வச்சுட்டான். ஏயா அதுக்குன்னு ஒத்த பொண்ணா கட்டி கொடுக்க இத்தான் பெரிய வேலை? களவாணி பையன் களவாண்டதை எப்போ ஒத்துக்கிட்டு இருக்கான்? தீர்ப்ப சொல்லுங்க. பூசாரி பேசாம நின்னு குத்தத்தை ஒத்துக்கிட்டதால அவர்தான் வைர வேலை திருடினார்னு முடிவு பண்ணி இந்த ஊர் வழக்கப்படி அவருக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரை சுத்தி ஊர்வலம் வரணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு செய்யுது. ஏப்போ தண்டனை கொடுத்தது சரி, தொலைஞ்சு போனது என்ன பித்தளை சொம்பா? போனா போதுன்னு விடுறதுக்கு எடுத்த வயிறு வேலை எங்க இருக்குன்னு கேளுங்க. வைர வேலை இங்க இருக்கு. தம்பி, உன் கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுவும் உங்க ரூம்ல தான் இருந்தது. பூசாரிதான் வேலை தெரியலையே, அப்படியே பேசாம இருந்தாரு. நமக்கு என்ன குறை? ஆஸ்தி இல்லையா? அந்தஸ்து இல்லையா? சொல்லி இருந்தா ஏன் சுத்தி உங்களுக்கே கொடுத்திருப்பேனே. ஏன்டா இப்படி செஞ்சுட்டீங்க? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கையா? இந்த புசக்கட்ட பொழப்புக்கு நாட்டுக்கு நிக்கலாம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஐயா, அண்ணன் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டா செஞ்ச குத்து இல்ல ஆயிடுமா? யோ, ஒழுங்கா மரியாதையா சொல்றேன். பூசாரிக்கு என்ன தண்டனை கொடுத்தியோ அந்த தண்டனை நீ ஏத்துக்கணும். அது மட்டுமல்ல, இன்னையில இருந்து அந்த பதவி உனக்கு கிடையாது.
எனக்கு தெரியாம உங்களை நான் காட்டி கொடுத்துட்டேன். தெரிஞ்சிருந்தா நிச்சயமா காட்டி கொடுத்திருக்க மாட்டேன். உங்க சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். இப்படி பார்க்க நம்ம அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு இருந்த பெரிய குடும்பங்கிற பட்டம், பஞ்சாயத்து தலைவர் பதவி, மானம், மரியாதை எல்லாமே என்னைக்கு அவர் செத்து போனாரோ அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. அதுக்காக தம்பி எங்க திட்டுறீங்க? நம்ம குடும்பத்தை விட்டு போன எல்லாமே நமக்கு திரும்பி வரணும்னா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். அப்பதான்டா நம்ம 3 பேருமே ஆம்பளை பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப சொல்றா, நீ அவங்களோட சேர்ந்து ஆனது தப்புதானே? தப்புதானே? தப்புதான். அவங்களோட சேர்ந்து ஆனது தப்பு இல்ல, உங்களோட சேர்ந்து இந்த வீட்டுல பிறந்ததுதான் தப்பு. என்ன போஸ்ட் மாஸ்டர், கடை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எது இது கடையா? இது என்ன காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபாதெல்லாம் வைக்கிறீங்கல்ல? ஆமா. வியாபாரம் பண்ற கடை தானே? அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மைகள் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாந்து சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்புங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லறை வேணும் சார். இருக்கு சார். 1ஆம் தேதி வரீங்களா? தர்றேன். ப்ளீஸ் சார். என்னங்க நீங்க? நாங்க இந்த வியாபார கடையை வச்சிருக்க, போயிட்டு வாங்க. போடி சார். நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார். இந்தாங்க சார். 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்னது? 5 பைசா? ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? 2 தவணையில கொடுத்துறேன். பொறுக்கி பையல, பொறுக்கி பொறுக்கி. ஏடா வாடாங்க. 10 பைசாக்கு வக்கு இல்லாத நாய் ஏறு மயில் இருக்கா, இறங்கு மயில் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இட்டாலி இருக்கா? இட்டாலி இட்டாலி எங்க லெட்டர் எழுதுற? திருச்சிங்க லெட்டர் கிடையாது. நடந்தே போய் சேர்த்து சொல். போ, இடத்துல போ. அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. ஆமா, வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாறா. ஓகே சார். டேய் நில்லு. அந்த கை காட்டு. என்னடா இது? உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல. நீ 10 பேருக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சொர்க்கத்துல வேலை பார்க்கறாருன்னு. ஆமா, கோலார் தங்க சொர்க்கத்துல தங்கம் மட்டும் தான் வரும். மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளிய வருதா? ஆமா சார். டேய் கட்டவருக்கு கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்டவருக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீதான்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கறான்? இதுல ஏதோ கோளாறு இருக்குது. 53. ஐயோ சித்தப்பா 54. ஐயோ சித்தப்பா 55. ஐயோ 56. ஐயோ 57. 58. 59. 60. 61. ஏய், என் மாமா என்ன வித்தியா காட்டிட்டு இருக்காரு? வெச்ச கண்ணை எடுக்காம வெறிச்சு பாத்துட்டு இருக்கியே. அவர் மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சா என் கருவ மாடெல்லாம் வித்துட்டு அவர் காலடியே கதின்னு விழுந்து கிடந்துட மாட்டேன். இடிச்சேன்னா இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஆசை இருந்தா வேற எவனையாவது பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே? ஏன் மாமன் தானே கிடைச்சாரு. இவளுக்கு எங்க எதிரி மாப்பிளை கிடப்பா? எனக்கு வர புருஷன் வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, சாகர வரைக்கும் வேற ஒரு பொண்ணை கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட மாப்பிளை எங்க இருக்காரு? ஒரே ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. யாரு அது? உங்க வீட்டுக்காரட்டே சும்மா சொன்னா. புள்ளிமாமா నేను వస్తా. எதிர் வீட்டுக்கு பால் ஊத்திட்டு வாரேன். அப்பாடி பாரதி, ஒரு நிமிஷம் வாயே. என்னக்கா? ஐயே, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இத பாருக்கா, ஊரு கண்ணெல்லாம் என் மாமா மேலதான் இருக்கு.
அதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவர் கண்ணு உன் மேல படுற மாதிரி நடந்துக்க. போய் மாமாக்கு பால் கொடு. பாவம் எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா இருப்பாரு. ஓ ஓகே மாமா பால். என்னது பசம்பால் மாமா. அதெல்லாம் எனக்கு வேணா போ. எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி குடு குடிக்கிறேன். என்னாச்சு மாமா? யாரோ என்ன பத்தி நினைக்கிறாங்க. நான் ஒருத்தங்க இருக்கும்போது வேற யார் நினைப்பாங்க உங்களை? குடுத்து விட மாமா தொடச்சு விடுறேன். உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்குன்னு ராத்திரி கூட என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஒருவேளை ராத்திரி மப்பள உளறிட்டனோ? இல்லையே, ஸ்டடியா தானே இருந்தேன். அப்புறம் சொல்லிருப்பேன். நான் ஒரு படை அம்மா. அவங்க தங்கச்சிக்கு அத்தாரம்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு எதுக்கு ஒரு வம்பு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ நாஸ்தா அக்கா, உங்க தங்கச்சி பேர் என்னக்கா? மறந்துட்டேன். ஜோதி. அப்பா, நம்ம கமிஷன் கன்ஃபார்ம்டு. அம்மா நீ ஸ்டவ் வெடிக்க வச்சு சாகடிச்சியே என் முத சம்சாரம் செண்பகா, அதே மாதிரி இல்ல பொண்ணு. அப்புறம் எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சீர்சனத்தை எல்லாம் செய்வாங்கல்ல. மன்னிக்கணும், எங்க நிலைமை என்னன்னு ஏற்கனவே தரகர்கிட்ட சொல்லிருக்கேனே. அது வந்துங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது செய்யறேன்னு சொன்னாங்க. யோ, இந்த வளவளா குளகுளா பேச்செல்லாம் எங்களுக்கு பிடிக்காதீங்க. இப்ப இப்படித்தான் ஏன் சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னமோ கடங்கார மாதிரி அவங்க வீடு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கணும். அவங்களும் கட்டி கொடுத்துட்டோம்னு தட்டி கழிச்சிடுவாங்க. எதேச்சையா சவ் அடிச்சிருச்சுன்னா கூட நாங்க தான் கொளுத்தி விட்டோம்னு ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்டா உட்காந்துட்டீங்க? வாங்கடா போலாம். ரொம்ப அழகான பொண்ணு பெத்து வச்ச மாதிரி. வாடா, நான் இதை விட அழகா பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன். நிறைய நகையோட. அம்மா ஜோதி, வாமா கஸ்தூரி, எப்படிமா இருக்கீங்க? என்னம்மா இது? இதுக்கு போய் ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? சும்மா இருமா. ஒரு பொண்ணோட கோணல் பொண்ணுல நிமிரும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்குதான் எந்த கோணலும் இல்லையே, அப்புறம் ஏமா வரவெல்லாம் பொண்ணையே கேக்குறாங்க. விடுமா, இந்த இடம் இல்லாட்டி வேறொரு இடம். ஒரு பைசா கூட வாங்காம என்ன ஒருத்தர் கட்டிக்கலையா? உங்க வீட்டுக்காரர் உன்னை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு. என்ன ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தப்போ ஜோதி ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமலா போயிடுவாரு? இனிமே ஜோதி பத்தி கவலை விட்டுருமா. அவ கொஞ்ச நாள் என் கூட வந்து இருக்கட்டும்.